ஹலோ ஆல் ஹெச்சிஎஃப் பேஸ் பண்ணி நமக்கு ரீசெண்டாக நடந்த குரூப் 4 எக்ஸாமில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எப்படி சால்வ் பண்ணதுன்னு பார்ப்போமா? கொஸ்டின் பாருங்கள். 108 மற்றும் 234 ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுத்தியை 23x - 51 என்ற வடிவில் எழுதினால் எக்ஸின் மதிப்பு என்ன? இதுதான் நம்ம கேட்டிருக்க கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட்டு இந்த 108க்கும் 234க்கும் ஹெச்சிஎஃப் எடுக்கணுங்க. எடுத்துகிட்டு உங்களுக்கு ஒரு வேல்யூ வந்திருக்கும்ல, அதை இந்த எக்ஸ்பிரஷனோட ஈக்குவேட் பண்ணணும். பண்ணிங்கன்னா எக்ஸோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டு ஹெச்சிஎஃப் எடுக்கலாமா? 108க்கும் 234 ஹெச்சிஎஃப் எடுத்தீங்கன்னா 2 டேபிளால் எடுக்கலாமா? இங்கே 5 டைம்ஸ் இருக்கும், தென் இங்கே 4 டைம்ஸ் இருக்கும், இங்கே 1 டைம், இங்கேயும் 1 டைம், பேலன்ஸ் 1 இங்கே இருக்கும். ஸோ 7 × 2 14. இப்போது 3 டேபிளால் எடுங்க. 1 × 3 3, இங்கே 2 இருக்கும். 8 × 3 24, இங்கே வரும்போது 3 × 3 9, இங்கே 2 இருக்கும். 9 × 3 27. இப்போ அகைன் 3 டேபிளாலே எடுக்கலாமா? 6 × 3 18, இங்கே 1, 3 × 3 9. இதுக்கு மேலே ஹெச்சிஎஃப் எடுக்க முடியுமா? முடியாது. இப்போ ஹெச்சிஎஃப் எவ்வளோங்க வந்திருக்கு? 2 × 3 6, 6 × 3 18. ஸோ ஹெச்சிஎஃப் எவ்வளோனா 18 வந்திருக்கு. இது கிளியராக இருக்கா? இப்போ செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, நமக்கு என்ன ஈக்குவேஷனுங்க கொடுத்துருக்காங்க? 23x - 51 = இந்த 18. அப்படி தானே சொல்லியிருக்காங்க. மீப்பெரு பொது வகுத்தியை 23x - 51 என்ற வடிவில் எழுதினான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ = 18. இப்போ நமக்கு 23x இங்கேயே இருக்கட்டும்ங்க. 18 இந்த -51 = இந்த சைடு வந்தால் +51 வருமா? அப்போது 18 + 51 என்னது? 9, இங்கே 6 வருமா? ஸோ 69. 23x = 69. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னவாங்க இருக்கும்? 69 / 23ன்னு இருக்குமா? கேன்சல் பண்ணுங்கள். 3 டைம்ஸ் வந்துட்டு இருக்கும். 23 × 3 என்னது? 9, இங்கே 6. ஸோ 69 வந்திருக்கா? இப்போ எக்ஸோட வேல்யூ என்னதுங்க? 3. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ.